அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெரிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் படட்டுமே. இந்தியாவின் எல்லை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோணிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தோணிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் திருச்செயல். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம செபிக்கலாம். நடக்க போகிற எலெக்ஷன்ல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளைப்படியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரிமா மகத ரஷபல ரபபாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையா இந்த இடத்துல எங்களை கூட்டி செத்ததுக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட விசேஷம் ஆண்டவரே, சபையாரை பரிசுத்தவான்களாய் ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்டவளாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லிக்கீங்க. என்
ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில் வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில கூட ஆண்டவரே, நாளைக்கு நடக்க போகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே ஆண்டவரே, எல்லா மாநிலங்கள்ல மாவட்டங்கள் நடக்க போகிற எல்லா எலெக்ஷனையும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடையில்லாமல் நடைபெற கிருபை செய்வீராக. எல்லா மந்திர கட்டுகள் ஆண்டவரே, மாந்திரிகங்கள் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாகும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவர். ராஜாக்களை இருதயங்களை ஆண்டவரே நீர்கால்களை போல் உம்முடைய கரத்தில் இருப்பதற்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பகுதிகள் நடக்க போகிற எலெக்ஷன் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமான ஆண்டவரே, அப்பா உமக்கு சித்தமான ஆண்டவரே மனிதரை நீ கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. எங்க தேசம் ஆண்டவரே ஒரு அமைதுள்ள தேசமாய் மாற ஆண்டவரே, எங்க ஜனங்கள் ஆண்டவரே அமைதியில ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ ஆண்டவரே ஏற்ற தலைவரை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. பாமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா எந்திரத்தினால் ஆண்டவரே வருகிற கோளாறுகள் வராதபடிக்கு ஆண்டவரே, மனிதனுடைய தந்திரத்தினால் வரக்கூடிய ஆண்டவரே எந்த தந்திரங்களை பலிக்காதபடிக்கு கர்த்தருடைய கர கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பகுதியில் நடக்க போகிற எலெக்ஷன் ஆண்டவரே, அப்பா அந்த ஓட்டு பதிவுகள் ஆண்டவரே 100% பதிவாக தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றி போடுங்க, மனுஷனுடைய சூழ்ச்சிகளை நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனம் எங்குண்டோ அங்கு விடுதலை ஒன்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே பதில் செய்ய போகிறதுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசம் ஆண்டவரே காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் ஜெபத்தை கேட்டபடினால், தேவன் ஜெபத்தை கேட்டபடினால் அப்படியே பெரிய காரியத்தை நாளை தினத்தில் செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். விசேஷமாக இந்த நோட்டா என்று சொல்லப்பட்டிருக்க எல்லாரும் மக்கள் அதுல போய் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் உரிமை, கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தேசத்திலே சமுதாயத்தில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அவர்கள் தீமை செய்யும்படியாக அந்த மிஷின் நேத்தினத்திலே இன்று காலையில் தட்டியிருக்காங்க. தட்டின உடனே எல்லாருக்கும் ஒரு ஓட்டு விழுந்திருக்கிறது, 2 ஓட்டு பிஜேபிக்கு விழுந்திருக்கிறது. அது இப்போது கண்டுபிடித்து கோர்ட்லையும் போட்டு விட்டார்கள். இப்போது எப்படியாவது ஒரே நாடு ஒரே தேசம் கொண்டு வந்து அவர்கள் இந்துத்துவ அந்த காரியங்களில் இறக்கி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை இருக்கக்கூடாது என்று திட்டமிடுகிறார்கள். இதை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் காணப்படுகிறார்கள். அதுக்கு ஒரு குரூப்பாவிதமாய் பெரிய பெரிய இந்து ஸ்தலங்களிலே அசுத்த ஆவிகளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த ஓட்டு போடும்போது தேவனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தில் தேசத்திற்காக உண்மையாக ஆட்சி செய்யும்படியாக, தேசம் ஒரு சமாதானம் இருக்கும்படியாக, அப்படியாக உள்ளங்களிலே பேசும்படியாக, இன்னும் அந்த அசுத்தாவையெல்லாம் கட்டி முறியடிக்கும்படியாக பெரிய காரியங்களை தேவன் நாளை தினத்திலும் செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமத்திலே பாஸ்டர் தமிழழகன் கடந்து வந்து ஒரு சிறிய பாட்டை பாடி நாம் அதற்காக ஜெபிக்கும்படியாய் வர்ஷிப் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வா, கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்துவாமே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஆண்டவரை தூங்காமல் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட பாடலை பாடி இப்படி கொஞ்சம் அப்படி எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். இல்லை ஒரு மனப்பட்டு அப்படி கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தூங்காமல் ஜெபிக்கும் வரும் இந்த பாடலை பாடும், விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே ஒரு மனப்பட்டு எல்லாம் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை போல மலை மேல் ஏறணும், மோசேயை போல மலை மேல் ஏறணும்,
கரங்களை விரிக்கணும் கதறனும் தேசத்திற்காய், கரங்களை விரிக்கணும் கதறனும் தேசத்திற்காய். தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நாம் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நாங்க தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நான் தூங்கினால் எதிரி ஜெயம் விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, பிடித்திருந்து ஜெபிக்கும். ஆமென் ஆண்டவரே, தூங்காமல் பலப்படே. ஆமென். எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும், கதவுகள் தேசத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நாங்க தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் ஜெயம் எடுப்பான். நாங்க தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா, திறந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. எல்லாமே கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமா கரங்களை நல்ல தட்டி. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஜமலா துனா கபலா ஷபலாந்த ரபரபா. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி நமக்குள்ள இருக்கிற வல்லமைய, நமக்குள்ள இருக்கிற வல்லமைய ராத்திரி வேளை நல்லா தட்டி எழுப்பும்படியாக, நல்லா தட்டி எழுப்பும்படியாக இன்னும் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் பல மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உற்சாகத்தோட
இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்கணும் அப்பா. தேசத்திற்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் ஒரு நல்ல கொஞ்ச நல்ல பாஷை பேசி இமாதா ரக்கபாலா வியந்த ரக்கபாரபா நல்ல கொஞ்சம் ஆவியில நிரம்பி நல்ல கொஞ்சம் ஆவியில நிரம்பி நல்ல ஜெபிக்கலாமா. நல்ல ஆவியில நிரம்பி நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷை பேசி ஓ ராலா தனா ரபா லதா ரபா 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 வியந்த ரக்கபாலா தினபாலா தர என்ன நிரப்புங்க என்ன நிரப்புங்க என்ன நிரப்புங்க என்ன நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்க. ராத்திரி வேளையில எங்களை எல்லாம் அனல் மூட்டி எழுப்பி விடுவீர்கள். அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. எழுப்பும். தேசத்திற்காக ஜெபிக்கணும்ப்பா. தேசத்திற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. கதறணும் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல மௌனமா இருந்துட்டா எதிரி கலையை விதைச்சிருவான் ஆண்டவரே. எதிரி கலையை விதைச்சிருவான்ப்பா ஆண்டவரே. இன்றுதான் கடைசி நாள். இன்றைக்குதான் கடைசி நாள். தேசத்தினுடைய தலையெழுத்துகிற மாற்றுகிற ஒரு நாள் நாளைய தினத்துல உண்டாக போகிறது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமா? 1 மணி நேரமாச்சும் நீங்க ஜெபிக்க வேண்டாமா? எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, உங்களுக்காக 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 உங்கள் பிள்ளைகளுக்காக ஆமென், உங்கள் தேசத்திற்காக உங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. 3 தடவை சொன்னாங்க. 3 தடவை சொன்னாரா? 3 தடவையும் சீசர்கள் தூங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நடந்தது என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. துரத்தப்பட்டாங்க, விரட்டடிக்கப்பட்டாங்க, கர்த்தரை மறுதலிச்சாங்க. ஆமென் ஆமென். அவர்கள் ஓடி ஓடி ஒளிஞ்சாங்க. பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். நாம ஜெபிக்க மறந்துட்டா, நாம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அடுத்த கட்டணம் தெரியுங்களா? பயமுள்ள ஒரு வாழ்க்கை தான். ஓடி ஓடி ஒளியிற ஒரு வாழ்க்கை வந்துடும். என்ன செய்யுதுன்னு தேசத்துல தெரியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா கர்த்தர் நமக்காக இந்த நாளை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் நமக்காக இந்த நாளை தெரியப்படுத்தி இருக்கிறார். ஓ, அதற்காக தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராதா ரகபலா ரபா ரபா ரிமானத ரகபலா ரியாந்த ரகபலா ஷபலாந்தி நபரபரபா எல்லா 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 நரம்பலாம் எல்லா அப்படியே கொஞ்சம் அந்நிய பாஷையில நல்ல நிரம்பி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நாங்க மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா, எல்லா கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் உற்சாகம். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போது ஆமென் ஆமென். ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஓ வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதி வற்றாத நதி, வாங்க வாங்க வாங்கப்பா, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், நாங்க பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா வறுமையா வறுமையா
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, அருமையா அருமையா போதகரே, நல்ல கரவை தட்டி போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறுபோதகரே, ஆமென். ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவர், ஆவியானவரே, மாறுபோதகரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. நல்ல கரங்கள், நல்ல கரங்களை. ஒரு அதன கவலத ரப ரபலத நப அந்த ரகபலத ரப ரப. ஆவியானவர் வாங்கப்பா, நாங்கள் ஜெபிக்க எங்களுக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஜெப ஆவி இருந்தா தான் எங்களால ஜெபிக்க முடியும். ஜெப ஆவி இல்லாம எங்களால் ஜெபிக்க முடியாதுப்பா. எல்லா வலதுகிறத நல்லா உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போறோம். அதனால ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவிய, எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவிய எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, தொய்வோடு இல்ல, அசுதியோடு அல்ல, நிர்விசாரத்தோடு அல்ல, எங்களை உற்சாகத்தின் ஆவியில நிரப்புங்கப்பா. எங்களை உற்சாகத்தின் ஆவியில நிரப்புங்க ஆண்டவரே. தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. Thank you Father. அப்படி ஒரு குறிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஒரே ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு கரெக்டா சொன்னாரு. ஹல்லேலூயா. எல்லாமே கிட்டத்தட்ட 90 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி. ஒரே ஒரு பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில கூட நியூஸ்ல பார்த்தோம், ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டு வருது. ஸ்தோத்திரம். அந்த இவிஎம் மிஷின், நம்ம அதற்காக ஜெபம் பண்ண போறோம். உண்மையா ஜெபம் பண்ண போறோம் மனசார. ஏன்னா ஒருவேளை தமிழ்நாட்டில் நம்ம தப்பிச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, அங்கே ஊழியம் செய்கிற மிஷினரிங்க, அங்கே இருக்கிற சபைங்க அடுத்த தடவை அங்கே வந்துட்டாங்கன்னா உண்மையாகவே பாவம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்படுவாங்க, ஐயன் கொல்ல கூட படுவாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க கீழே அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, கை குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம ஜெபிக்க, இந்த ராத்திரி வேளையில நம்ம ஜெபிக்காவிட்டா சரியான நேரத்துல வந்திருக்கிறோம். இயேசு அன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல ராத்திரி வேளையில அவர் ஜெபிக்க 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? நாம் அந்த 1 மணி நேரம் ஜெபிக்க போறோம். உண்மையா சொல்ல போறோம், நாளைய தினத்துல கர்த்தர் தேசத்தை நம் கையில் கொடுக்க போறார். ராதா ரகபாலா ரியாந்த ரகபாடா துனாபாலா ரிகபரபரபா. தேசம் நம் கையில கொடுக்க போகுது. யார நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுக்க போறாரு. ஜபிக்கிறவர் கையில தேசம் உண்டாகும். ஜபிக்கிறவர்கள் கையில தேசம் உண்டாக போகுது. அந்த தானியேல் ஜெபம் பண்ணாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணாருங்க. நகல்லாம் கொடுக்கப்பட்டுடுச்சுங்க, ஒண்ணுமே அவர் பண்ணலைங்க. அந்த நகலை ஓரம் வச்சுட்டு, ஆமென், பலகணிகளை திறந்துட்டு அவர் முன்பு செய்து வந்தபடி 3 வேளையும் அந்த எருசலேம் பக்கம் திரும்பி, தேவாலயத்தின் பக்கம் திரும்பி அவர் ஜெபம் பண்ணினாரு பாருங்க. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட அதே ஆண்டவர் சிங்கம் போல இருக்கிற எல்லா எதிரிகளை நாளைய தினத்துல இருந்து கர்த்தர் கட்டி போட வல்லமை உள்ளவரா இருக்கிறார். வல்லமை இருக்கிறார், வல்லமை உள்ள. நல்ல கரங்கள், நல்ல உற்சாகமா, நல்ல தட்டிங்களா ஜெபிக்க போறோம். ரிபாதா ரகபாலா தினாபாரா கபாலா தரபாரா ரிபாதா ரகபாலா. நல்ல நல்ல ஆவில நிரம்பி, நல்ல ஆவில நிரம்பி, நல்ல கரங்களை நல்ல உற்சாகமா தட்டி, நல்ல உற்சாகமா தட்டி. ஓ ராதா நகபாலா தினாபா. நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவில அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை பேசி. ஆண்டவரே இயேசுவே, ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இல்ல அந்நிய பாஷை பேச, அந்நிய பாஷை ஜெபம் பண்ண போறோம். சாதாரண லாங்குவேஜ்ல பேசினா, தமிழ்ல பேசினா பிசாசுக்கு தெரிஞ்சிடும், இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணா பிசாசுக்கு தெரிஞ்சிடும், எல்லா லாங்குவேஜ்ல பேசினா பிசாசுக்கு தெரிஞ்சிடும். ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் அவனுக்கு புரியாது, அது அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண பொழுது இருதயத்தை நினைச்சீங்க, ஆண்டவரே இவ கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பு ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். அந்த இவிஎம் மிஷின்ல கர்த்தருடைய கரம் இறங்கணும், இவிஎம் மிஷின்ல கர்த்தருடைய கரம் இறங்கணும். ஆண்டவரே, எந்த சாஃப்ட்வேர் நான் எடுத்துட்டு போட்டேன்பா,
எந்த சாஃப்ட்வேரும் இறக்கிட்டு போட்டோம், ஆனா நாளைக்கு ஜனங்க ஓட்டு போடும் பொழுது அது கர்த்தரின் பக்கம் திரும்பணும், தேச கர்த்தரின் பக்கம் திரும்பணும். ஆமென். கர்த்தருக்கு சாதகமா ஆகணும் இயேசுவின் நாமத்தினால. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் அநீதிக்கு துணை போக மாட்டார், அவர் அநீதிக்கு துணை போகவே மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதியின் பக்கம் அவர் கண்கள் திருப்பப்படும். ஓ, நாளை தினத்துல அந்த இவிஎம் மிஷின்ல கர்த்தருடைய நீதி இறங்குவதாக, கர்த்தருடைய நீதி இறங்குவதாக, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஆண்டவரே, எதிரிகள் என்ன சாஃப்ட்வேர் போட்டு அதை கெடுக்க நினைச்சாலும் இயேசு மகாராஜா நீர் உங்க நாமத்தின் வல்லமை இறக்கி அந்த இவிஎம் மிஷின்ல, ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேசத்தையே தலைகீழா திருப்பி போடுகிற வல்லமை அந்த இவிஎம் மிஷின்ல இறங்குவதாக, அந்த இவிஎம் மிஷின்ல இறங்குவதாக. ஓ தாரா நகபல ஷபல தரபரபா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணே ஒண்ணுதாங்க, ஒண்ணே ஒண்ணுதான் நம்ம முடிக்க போறோம். நம்மளால முடியாது, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுவது நம்முடைய கடமை. நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், இனி கர்த்தர் தான் இறங்கி கிரியை செய்யணும். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையில், ஏசப்பா நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உங்க முகத்தையே, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில், தேசத்தில் உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. அற்புதம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்தில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசையா. உம்மையின்றி யாரும் இல்லையப்பா ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையின்றி, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, உம்மை தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. நாங்க நேராக வந்து நிற்கிறோம்ப்பா. நீங்க தப்பா ஏதாவது செய்யணும். ஒரு 5 வருஷம் எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா, ஒரு வாய்ப்பு கொடுங்க. சுவிசேஷத்திற்காக தேசத்துல திறப்பின் வாசல்களை திறந்து எப்படியாவது 5 வருஷத்துல ஆண்டவரே ஒவ்வொரு கிராமங்கள், ஆண்டவரே பட்டணங்கள்ல, நகரங்களில எப்படியாவது நாமத்தை எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு பிச்சை போடுங்க ஆண்டவரே. எங்க தேசத்திற்கு ஒரு பிச்சை போடுங்கப்பா. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எத்தனை தடவைப்பா சபை இடிக்கப்பட்டு ஆராதனை நடக்கப்பட முடியாம ஆண்டவரே ஊழியர்கள் ஓடி ஒளிச்சு, எத்தனை பேர் தற்கொலை, எத்தனை பேர் சற்று மடிந்து கொண்டிருக்கிற. ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. ராத்திரி தான் ஆண்டவரே கடைசி நாள், ஒரே ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த ஒரு 10 வருஷம் ஒரு நாங்க தப்பு செஞ்சிருக்கலாம்ப்பா, நாங்கள் பாவம் செஞ்சிருக்கலாம்ப்பா, உமக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருக்கலாம்ப்பா. எங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்க தேசத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. நீங்க தான்ப்பா ஏதாவது ஒண்ணு செய்யணும். நீங்க தான்ப்பா மனம் இறங்கணும். நீங்க தான்ப்பா மனம் இறங்கணும். அப்பா மனம் இறங்கும் ஏசப்பா. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி, ஹெல்ப் மீ. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு எந்த இடத்துல உத்தாசை வராத ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எங்களுக்கு உத்தாசை வரும்.
நம்பி இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை தூங்காமல் விழித்து இன்னும் ஆண்டவரை நாங்கள் காத்து கிடக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. கிருபையின் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதித்து ஆராதித்து செபித்து முடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை எல்லாரும் கரங்களை தட்டுவோம். தேவன் கேட்டு விட்டார், அதிசயம் செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya ரவாஷா ரவாகா ஹalleluya. ஆமென் ஆமென். உட்காருவோம். தேவனுடைய சமூகத்திலே இந்த இரவு வேளையிலே கடந்து இருக்கிற அருமையான தேவ ஜனமே, இதோ திறப்பின் வாயில் நிற்கும்படியா ஒரு மனிதனை நான் தேடினேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் ஒருவர் ஜெபித்தால் போதும், தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருடைய அந்த 543 இடங்களையும் கர்த்தர் அவருக்கு பிரியமான ஆட்சியை கொடுத்து தேசத்திலே நன்மை தேவன் வரும்படியாக அவருடைய ஊழியத்திலே அவருடைய சபையிலே அவருடைய சுவிசேஷ பணிக்கு தடை வராதபடி கர்த்தர் ஒரு விஷயம், கர்த்தர் அற்புதம் செய்தால்தான் இந்த தேர்தலில் ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. அவர் அற்புதம் செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் ஒருமித்து தேசத்திலே பெரிய ஒரு அசைவை உருவாக்கவும், விசேஷமாக அதிகாரிகள் 3 தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்னும் அவ்விதமாக அவர் கீழாக 500 பேர் இருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொருடைய பூத்துக்கும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரிகளிலும் கூட அவர்கள் அவ்விதமாக நயவஞ்சனம் பண்ணும்படியாக இருக்கிறார்கள். அதிகாரி உள்ளங்களிலே பேசும்படியாக இன்னும் ஒவ்வொரு காரியங்கள் மக்கள் எல்லாருடைய உள்ளத்திலே பேசி ஒரு மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியாக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோத்ராவ் 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 சோத்ராவ். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல தேசத்திலே ஒரு நல்ல ராஜா ஆட்சி செய்யும் போது அந்த தேசத்திற்கு சேமம் என்று நீதிமொழியில் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. நல்ல ராஜாக்களை தேவன் கொண்டு வர விசேஷமாக அந்த நாளைய தினத்திலே அதிகாரிகள் உள்ளத்திலே அதிகாரிகளை சில பேர் மிரட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தர் விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்திரசூட், ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஏதோ கடவுளுடைய கிருபைங்க, அவர் உள்ளத்தில் நாச்சும் கர்த்தர் பேசியிருக்காருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கண்டிக்கிறார், இவர்கள் செய்கிற தவறை கண்டித்து கொண்டு இருக்கிறார். பெரிய காரியங்கள் அந்த நீதிபதிக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் 4 இடத்தில் பெரிய மாற்றங்கள் 7 இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வேளையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பாஸ்டர் பிரின்ஸ் முன்னாடி வந்து அதற்காக ஜெபிக்க முடியாது, முன்னாடி வாங்க. கர்த்தரே சோத்ரிப்போம். சோத்ராவ் 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 சோத்ராவ். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சோத்ரிப்போம். சோத்ராவ் 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 சோத்ராவ். ஹalleluya 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 ஹalleluya. அதிகாரிகளுக்கு ஜெபிங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல இரவுகளிலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஜெபக்குருவி உடைய கரங்களை கொடுக்குறியா, நாளை தினம் நடக்கிற தேர்தலை என் தேவனாய் கர்த்தர் உடைய கரங்களிலே கொடுக்கிறவையா, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரிலிருந்து ஆண்டவரே, எலெக்ஷன் கமிஷனர் எல்லாரும் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறியா. இந்த தேர்தல் நீதியாக நேர்மையாக நடக்க என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறியா. அதிகாரிகள் உள்ளத்தில் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த தேர்தல் நேர்மையாக நீதியாக உண்மையாக நடைபெற வேண்டுமா ஜெபிக்கிறியா. தில்லுமுள்ளும் இல்லாமல் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே யாரும் பயப்படாமல் தன்னுடைய ஓட்டு உரிமையை ஆண்டவரை செலுத்த என் தேவனாய் கர்த்தர் உதவி செஞ்சு ஜெபிக்கிறியா. வன்முறையோ கலவரமோ ஆண்டவரே எந்த பகுதியில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். தேர்தல் அமைதியாக நல்ல முறையில் நடக்க என் தேவனாய் கர்த்தர் ஒரு இடத்தில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறியா. சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் தகப்பனே சோதரம். 7 கட்ட தேர்தலாக நடக்கிற எல்லா 7 கட்ட தேர்தலையும் என் தேவனாய் கர்த்தரை பொறுப்படுத்துகிறோம் ஜெபிக்கிறியா. ஆம் தகப்பனே ஆண்டவரே சோதரிகத்தாவே அரசு அதிகாரிகள் ஆண்டவரே உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் செயல்பட என் தேவனாய் கர்த்தர் உதவி ஜெபிக்கிறியா. இந்த மிரட்டலோ ஆண்டவரே அந்த மந்திரமோ தந்திரமோ செயல்படாமல் என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரை அழித்து போடணும் ஜெபிக்கிறியா. சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயர்ந்து வல்லமையாய் ஜெபிக்கிறியா. நீங்க தான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஜெபிக்கிறியா. சோதரிக்கிறோம் உம்மால் கூடும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் தகப்பனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீராயிருக்கிற அன்போடு சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் தகப்பனே பெரிய ஒரு மாற்றத்தை நீ தர வேண்டும் ஜெபிக்கிறியா. சோதரிக்கிறோம் துதிக்கிறோம்.
ஆண்டவரே வரும் காலங்களில் ஆண்டவரே இந்தியா சுவிசேஷமயமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜ்யத்தின் எல்லை விரிவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் எல்லை விரிவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆம் தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம மையுடைய கிரீச்சிங்கப்பா, கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேர்தல் அமைதியாக நல்ல முறையில ஆண்டவரே நடக்கணுமா ஜெபிக்கிறியா ஆண்டவரே. நீர் ஆதிரத்திலே உடைய சித்தத்திலே சித்தம் என்னவாக வைத்திருக்கிறோம் அவரை விட்டு ஆட்சி பீடத்தில் அமர்த்தணுமா ஜெபிக்கிறியா. ஆமாண்டே எம்பிக்கள் எல்லாரும் உமக்கு பிரியமானவர்களாக உமக்கு உகந்தவர்களாக வரணுமா ஜெபிக்கிறியா. உமக்கு பிரியமில்லாத ஒரு நபர் கூட எம்பியாக வரக்கூடாது ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் அற்புதம் செய்யணும் ஜெபிக்கிறியா. ஸ்தோத்திரிக்கிறோம். 543 தொகுதியிலும் பிரியமானவரை மாத்திரம் எம்பியாக வர வேண்டுமா என் தேவனாய் கர்த்தர் ஜெபிக்கிறியா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரு சுட இரக்க பாராட்டுமா ஜெபிக்கிறியா. ஆஸ்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்படியே செய்ய ஒரு தயவுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி எல்லா அதிகாரிகள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, எலெக்ஷன் கமிஷன், ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற அதிகாரி உள்ளத்திலே கர்த்தர் பேசி நீதி நேர்மையாக இந்த தேர்தல் நடக்க போறபடியால் கர்த்தர் கேட்டபடியால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். 4வது மாதத்திலே தேவனுடைய சமூகத்திலே விசேஷமான ஒரு முழுவரவு ஜெபமாய் நாம் கூடியிருக்கிறோம். அந்த முழுவரவு ஜெபம் தேசத்திற்காக உத்தரவாதம் எடுக்கிற ஜெபம். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறப்பின் வாயில் நிற்கிறது இல்லை, தேசத்திற்காய் உத்தரவாதம் நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேசம், இந்திய தேசம் ஒரு பெரிய உலகத்திலே ஒரு ஜனநாயக நாடு. இதில் எல்லா மதத்தாருமே இருக்கிறார்கள். கிறிஸ்துவம், முஸ்லீம், புத்த மதம், ஜெயின மதம், இந்து மதம். ஆனால் இங்கே ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே அதிகாரம் என்று சொல்லி இவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் இவிஎம் மிஷின் வந்து ஜெர்மன், ஜப்பான் இன்னும் பல இடங்களிலே பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. காரணம், அதில் தவறு செய்ய முடியும் என்று சுப்ரீம் கோர்ட்டிலே நேற்று தினத்திலும் கூட தொடர்ந்து அவ்விதமாக இவர்கள் எச்சரிப்பு கொடுத்து வருகிறார்கள். அதில் இன்னொன்று என்னவென்றால் ஒப்புகை சீட்டு அது தரும்படியாக கர்த்தர் முதலே அது ஒரு நமக்கு ஒரு இறக்கம் செய்து விட்டார். ஆமென் சொல்லுங்க சத்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஓட்டு போட்டு விட்டு எதில் ஓட்டு போட்டுறீங்கன்னு அதை பார்க்க முடியும். முன்னாடி இல்லைன்ட்டாங்க, இருக்கு, ஆனால் 1000 பேருக்கு ஒரு ஆள், 100 பேருக்கு ஒரு ஆள் தான் தருவோம் அப்படின்னாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பலவிதமாக இந்த எலெக்ஷனில் பல தீய சக்திகளை ஏவி பல அதிகாரிகளை நம்ம அச்சுறுத்தி இது அவங்களுக்கு சாதமாக செய்ய வேண்டும் என்று நிறைய இன்றைக்கு இரவு காசியில் இன்னும் பலவிதமான புனித ஸ்தலங்களிலே மந்திரங்களை ஏவி யாக நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். ஏனென்றால் நாளைய தினத்தில் அது ஏன்னா அந்த அசுத்தாவிகள் செய்யுங்க, அதுக்கானதான் நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த அசுத்தாவி கட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே பேசும். ஏனென்றால் ஓட்டு போடும்போது மனநிலை மாறும். அதற்காக நாம் ஜெபித்து தேசத்திலே எப்படியாவது கர்த்தர் இரக்கத்தை செய்ய, நல்ல ஒரு ஆட்சி, நேர்மையான ஒரு ஆட்சி, தேவஜனங்களுக்கு நன்மை செலுத்தும்படியாக உலக எல்லாருக்குமே, நம்ம ஊழியம் மாத்திரமில்லை, அநேகர் இன்றைக்கு பொருளாதாரத்தில், தொழில்துறையில், இன்னும் பல விதமான சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு மலிந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. நொடித்து போயிருக்கிறார்கள். தேசம் பொருளாதாரத்திலே அப்படியாக காணப்படுகிறது. பணக்காரர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவ்விதமாக ஏழைகள் தாழ்த்தப்படுகிறார்கள். அநீதிமான்கள் வளர்ந்து நீதிமான்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். தேசம் சமாதானம் இருந்தால் நாம் சமாதானமாயிருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எசேக்கியாவிலே அது நல்ல வசனம், இந்த இரவில் அது போடப்பட்டிருக்கிறது. தேசத்தின் குடிகள் சமாதானமாக இருந்தால் நாமும் சமாதானமாக, தேசம் சமாதானமாக இருந்தால் தான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். தேசத்தில் சமாதானம் இல்லை, கலவரம், போராட்டம், எங்கு பார்த்தாலும் பயந்து கொண்டு வாழுகிறார்கள்.
ஒன்றுமே செய்ய முடியல, பயம்தான். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், சிறுபான்மை துன்புறுத்தப்படுகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பயந்து வாழுகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலே தேசத்திற்காக திறப்பின் வாயில் நிற்க முடியாத ஒரு மனிதனை தேடி என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆகவே தேசத்திற்கு நாம் உத்தரவாதம் கொடுக்கும்படியாக இதனாலே தேவனுடைய சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலே ஒரு சில வேத வசனங்களை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கையில் இருக்கும் பரிசுத்த வேதாந்தத்தை எல்லாரும் திறந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5-6 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரோ கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. தலைப்பு: தேசத்திற்காய் உத்தரவாத ஜெபம். திறப்பின் வாயில் இல்ல, உத்தரவாத ஜெபம். இங்கே ஏரோது என்ற ஒரு தீய மனிதன் சபையை துன்பப்படுத்தினது மாத்திரமில்லை, கிறிஸ்துவின் சபையை அழிக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். சாத்தான் அவனுக்குள்ளாக உள்ளே நுழைந்தான். ஏற்கனவே ஒரு ஏரோது உள்ளே நுழைந்து இயேசுவை கொலை செய்ய பார்த்தான். இங்கே சபைகள் வளர்ந்த பின்பு 1ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். இது யூதர்களுக்கெல்லாம் பிரியமா இருந்தது. சபையும் துன்பப்படுத்தினான், சபையினுடைய ஊழியக்காரர்களையும் கொலை செய்து இந்த ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். பிசாசு அவனுக்குள்ளாக உள்ளே புகுந்தான். இப்படி ஒரு சூழ்நிலையிலே பேதுரு, அவர்தான் தலைமை, அவரை பிடிச்சா போதுங்க. இந்த ஏரியாவில் யார்? இவர் தான், பவுலையா தான் எல்லாத்தையும் இப்படி செய்கிறார், இவரை பிடிச்சா போதும் எல்லாம் அப்படின்னு. அந்த ஏரியாவில் யார்? ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பாஸ்டர்களையும் பிடித்து இவரை பிடித்தால் போதும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். அப்படி திட்டமிட்டு சிறைச்சாலையிலும் அடைத்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி ஏரோது ராஜா தீவிரமாக காணப்பட்டு கொண்டிருந்தான். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தாருங்க சபையார் எல்லாருமே. சரி, இப்படியா போய் கொண்டிருக்கிறது, என்ன செய்வது? சபையார்கள் மிகவும் முக்கியப்பட வேண்டும். இந்த எலெக்ஷனுக்கான முக்கியமாக ஜெபம், அந்த அவர்களுக்கு அந்த ஆத்துமா உத்தரவாதம் இல்லை, தேசத்துக்கு உத்தரவாதம் இல்லை. தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாளை தினத்திலே லீவாட்சியை நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று அநேக நீங்கள் வந்திருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான், சிறு பிள்ளைகள் பாக்கியவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஏன்னா உத்தரவாதம். நம்ம கூட படுத்திருக்கலாம், படுத்து தூங்குறாங்க நிறைய பேர், எதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு கண்ணீரும் துருத்தியிலே சேர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இவர்கள் எல்லாரும் உருக்கமாய் ஜெபித்தார். 5ஆம் வசனம் வாசிங்க. 12:5 வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போக கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். செய்திகளை, துச்செய்திகளை கேட்கறதுனால நாம் சோர்ந்து போக கூடாது. இந்த இந்திய தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். வில்லியம் கேரி 1886 வந்தார். இந்தியாவுக்காக உத்தரவாதம் எடுத்தார். இந்திய தேசத்தை எனக்கு தாரும் என்று சொன்னார். அவரை கொலை செய்ய வேண்டும், அவரை இந்திய தேசத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று கல்கத்தாலங்க, அது இங்கே கூட இல்லைங்க, எவ்வளவோ செய்திகளாம் துர்ச்செய்தியில் வந்ததுங்க. இந்தியாவுக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்தார். அது எங்கே இறங்கினார் பாருங்க, ரொம்ப மோசமான இடம். கல்கத்தாவில் இறங்கினார், வங்காள அந்த தேச மாநிலத்தில் இறங்கி
அதற்காக உத்தரவெடுத்து தன்னை தியாகம் செய்து, மனைவிக்கு கொடிய நோய் வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இவரையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். இந்திய தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்தபடினால் அங்கே தேவனுடைய இரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல சபைகள் உருவானது மாத்திரமல்ல, அந்த வெஸ்ட் பெங்காலிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் இந்திய அரசாங்கம் வில்லியம் கேரியை கொண்டாடுகிறது. வில்லியம் கேரிக்காக அவார்டு கொடுத்தது. இன்றைக்கு சிராம்பூரில் பைபிள் காலேஜ் மாத்திரமல்ல, செக்குலரையும் அதில் இணைத்து இந்திய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய கவர்மெண்டுடைய பைபிள் காலேஜ் அங்கே சிராம்பூரில் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. அதாவது உத்தரவாதம் எடுக்கணும். எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் இறந்தாங்க. நீ பைபிளில் வைத்திருக்கும் என்றால் அது கடவுளுடைய கிருபை. ஒன்றும் செய்ய முடியவில்லை. போன வருஷம் கூட அவர் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள், பிஜேபிலாம். இல்லை, அது சட்டத்தில் கொண்டு வந்தாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கா மற்ற ஜெர்மன் தேசமெல்லாம் அவர்களை நமக்கு திட்டுவார்கள் அல்லது நமக்கு பிரச்சனை கொடுப்பார் என்று சொல்லி கொண்டாடினார்கள். அருமையான தேவதனமே, நாம் இந்திய தேசத்திற்காக, பரிசுத்தவான்களுக்காக, சபைக்காக ஏன் உத்தரவாதம் எடுக்கக்கூடாது? ஏரோது பிசாசு போல இன்றைக்கு போராடுகிறான். சபைகளே போராடுகிறான், குடும்பத்திலே போராடுகிறான், ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். ஏன் உத்தரவாதம் எடுத்து நாம் முழு இரவு ஜெபிச்சு, ஏன் உத்தரவாதம் எடுத்து நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க கூடாது? அப்படியே அவர்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய அதிசயங்க, பெரிய அதிசயம். 3 காவல்கள், 3 கதவுகள் துறக்கப்பட்டன. அவர் வெளியே வந்தது பெரிய அதிசயம். அவர் தரிசனம் காண்கிற போர் நிலைத்து இருந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். இந்த உத்தரவாதம் சபையார்கள் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண. கொஞ்சம் நம்ம வந்திருக்கோம் பாருங்க, தேசத்திற்காக அழுது ஜெபித்தோம். நிச்சயமா கர்த்தர் அதை கேட்பார், கேட்டு பதிலளிப்பார். அளித்தாரா? அளிக்கலையாங்க? விடுதலையும் கொடுத்தாருங்க. எந்த ராஜா நமக்கு விரோதமாக, எந்த அரசு நமக்கு விரோதமாக எழும்பினதோ அந்த ஏரோதை சாக வைத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் வாசித்து பாருங்கள். அங்கே ஏரோது அந்த நாளில் 21 வாசிங்க. 12:21 குறித்த நாளிலே, முக்கியமான வசனம் வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். முந்தனதுல ஏரோது ரொம்ப கோபமா இருந்தானா. ஏன் கோபமா இருந்தானா? எப்படா பேதுருவை நீங்க சிறையில் விட்டு ரிலீஸ் பண்ணீங்க? எப்படி இந்த சம்பவம் நடந்தது? அவ்வளவு கோபமா இருந்திருக்கிறான். ஆனா சபையாருடைய அந்த இரவு ஜெபம், என்ன ஜெபங்க? இது இரவுல ஜெபிச்சாங்க. இதுதான் தேசத்திற்காக, ராஜாக்களுக்காக. எந்த ராஜா நம்ம கொடுமைப்படுத்துகிறார்களோ இவங்களுடைய ஜெபம், அந்த தேவதூதன் இறங்கி பேதுருவை தேவஜனங்களுக்கு விடுதலை பாத்திரமல்ல, ஏரோதையும் அங்கே கொலை செய்யப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அடித்தாருங்க. யார் அடித்தார்? கர்த்தர் அடிச்சார்னா யார்? இந்த கர்த்தர் கிரியை செஞ்சா போதுங்க. தேசத்துல நான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு அம்மா ஒரே அடி அடிச்சு இறங்கிட்டாங்க. யாருன்னு தெரியும்? ஒரே நிமிஷம் தான் சிறைச்சாலை, அடுத்து செத்து போயிட்டாங்க. இவர்கள்லாம் ஏமாத்திரம். நீங்க தேசத்துக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக நிற்க வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசம் நமக்குள்ள வர வேண்டும். பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், ரோமர் 9:1-2-3 இந்த இஸ்ரவேலர்கள், ரோமர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் உத்தரவாதம் எடுக்கிறேன், அதற்காக நான் சாபத்தை கூட ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அது என்னங்க, வந்து ஜெபம் தான் பண்ண சொல்றோம். அவர் பாருங்க, ஒரு ஊழியர்கள்
மனுமக்களுடைய ஆசாரிகள் என்று சாப பாவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் அவங்களுடைய பாவங்களை தூக்கி சுமந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. இதான் உத்தரவாதம். ரோமர் 9:1-2-3. மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கும் சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான வசனங்க. என் இனத்தாருக்காக கிறிஸ்துவின் அன்பை, இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்ல ஒரு உத்தரவாதம் எடுப்பதற்கு என்னை நான் சபிக்கப்பட்டவனா கூட நான் மாறுவேன். ஒரு உத்தரவாதம் எடுக்கிறார். நான் எப்படியாவது என் தேசத்துக்காக, என் ஜனத்திற்காக நான் சாபமே வாங்கினாலும் சரி, அந்த நியாயபரமான சாபம் என் மேல் வந்தாலும் சரி, உத்தரவாதம் எடுத்து அங்கே ஜெபிக்கிறார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்போம். ஆமென். நாம ஒண்ணு நீ சாபம் வாங்க சொல்லல ஆண்டவர், ஒண்ணுமே செய்யல, வந்து ஜெபிக்கத்தான் சொல்றார். ஆனா நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிப்பதில்லை, பொறுப்பெடுக்க சொல்றார். ஆசாரியர் அன்று பழைய ஏற்பாட்டிலே லேவியாம் எண்ணாமத்தில் சாபத்தையும் பாவத்தையும் சுமந்தாங்களாம். அது ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்தார்கள். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரோமர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் பிலிப்பு பட்டணத்தில் போய் ஒரு பெரிய காரியத்தை நடத்தினார். லீதியா சந்திக்கப்பட்டாங்க. ஒரு மந்திர குறி சொல்ற ஆவி சி போ என்று சொன்ன அந்த பொம்பளை ஓடி போச்சு. இவன் பார்த்தா கொண்டு போய் சிறைச்சாலை அடிச்சிட்டான். அன்றைக்கு ஒரு இரவு ஜெபம் நடந்ததுங்க. அந்த இரவு ஜெபத்தில் பெரிய தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு அங்கே ஒரு தேவதூதர் இறங்கி சிறைச்சாலை 2ஆக திறந்தது. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் 16:24-25 அன்று இரவு பவுலும் சீலாவும் துதித்து தேவனை மகிமை. இது ரோமர்களுக்காக. அன்று ரோம அரசாட்சியில் இருந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். அருமையான தேவஜனமே, உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்துல இருந்து ஜெபிங்க. ஆனா இவங்க எப்படி ஜெபிச்சா? நம்மனாச்சும் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், ஃபேனுக்கு அடியில ஜெபிக்கிறோம், கட்டுண்டர்களாக ஜெபிச்சாருங்க. பிலிப்பு தேசம் முழுவதும் ரோமாட்சி இருந்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் ஏற்றுக்கொண்டார். உத்தரவாதம் பவுல் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஊழியர்கள், தேவஜனங்கள், தேசம், மற்றவர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள் ரட்சிக்கப்பட உத்தரவாதம் கொடுங்க. கர்த்தர் உதவி செய்வார். கட்டுகள் போராட்டம் வரும், தடைகள் வரும். இங்கே ஒரு தேவதூதர் இறங்கி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக எதிர்த்தவர்கள், சிறையில் அடித்தவர்கள், அந்த அசுத்தாய் ஓடி போச்சுங்க. அந்த பொம்பளை அசுத்தாய் குறி சொல்ற ஆவி இன்னைக்கெல்லாம் ஓடணும், மந்திராவிகள் ஓட வேண்டும். அப்படி பவுல் உத்தரவாதம் கொடுத்து ஜெபித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ராஜாக்களை தள்ளுகிற தேவன் ராஜாக்களை நியமிக்கவும் செய்கிறார். தானியேலின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 நேபுகாத்து நேச்சாரை தேவன் தள்ளினார். ஆனால் இவர்கள் 3-4 பேர் உத்தரவாதம் கொடுத்து அந்த இரவேளையிலே ஜெபித்தார்கள். ஜெபித்து அந்த தரிசனத்தை சொன்னார்கள். அது போல தள்ளப்பட்டார். 19, 20, 21 வாசிங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். ஆழமான மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். இருள் இருக்கிறதை அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். சத்தம் ஆமென். ஹல்லேலூயா. ராக்காலத்திலே ஜெபித்தார்கள். ஒரு பெரிய தேசம்,
நேபுகாத்நேச்சார் சிலையை காண்கிறார், சொல்ல முடியவில்லை யாரும் அது என்னவென்று. தேசத்திற்காக இவர்கள் நின்றார்கள், தைரியமாய் சொன்னார்கள். ஒரு கல் பிறண்டு வந்தது, ராஜாவே உன்னுடைய ராஜ்யம் க்ளோஸ் ஆனது, அந்த கல்லை கொண்ட பெரிய ராஜ்யம் ஆயிற்று, நீ தள்ளப்படுவாய் என்று சொன்னார். அப்படியே நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவ ஜனங்கள் தரிசனங்களை காண்க வேண்டும், ராஜாங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். உத்தரவாதம் எடுங்க. தள்ளப்பட்டார், அவரும் செத்து போய்விட்டார். தானியேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இங்கு ஒரு ராஜா தள்ளப்பட்டார், கொல்லப்பட்டார். இவர் பேர்தான் பெல்சாத்சார். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த திருவிருந்துங்கள் பனிமுட்டுகளை எடுத்து போன வாரம் அந்நிய பாசை மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்று சொல்லி அந்நிய பாசனுடைய விளக்கத்தை நான் சொன்னேன். இந்த வார்த்தை இதனுடைய அர்த்தத்தையும் இந்த தேவ மனிதர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவருடைய அர்த்தத்தை சொன்னது மாத்திரமல்ல, ராக்காலங்களை மறுபடியும் ஜெபித்தார்கள். இப்படி நீ அநியாயம் செய்தபடினால், நீ அக்கிரமம் செய்தபடினால், தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிற தேசத்தின் ஆட்சிகள் எப்படியோ தேவாலயத்தை இடிக்கிறார்கள். ஒன்று செய்ய முடியாதபடி சூழ்நிலை இருக்கிறோம். எங்கேயும் ஜெபித்து அந்த வெளிப்பாடை சொன்னார். 5:21 அங்கேயும் ஒரு வார்த்தை வருகிற, ராஜாக்களை தள்ளுகிறவர் என்று சொல்லி. 5:21 வாசி பாருங்க. மனுஷருந்து தள்ளப்பட்டார். அந்த மைக்கு சவுண்ட் வைங்க, வாசிங்க. அவருடைய இருதயம் மிருகங்கள் இருதயம் போல் ஆயிற்று. உன்னதமான தேவன் மாத்துங்க, மனுஷனின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. இங்க பாருங்க, உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதுமேல் அதிகாரியாக்குகிறார். அதுமேல் அதிகாரியாக்குற. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்க 2:21 அப்படித்தான் சொன்னாருங்க, 5:21 அதைத்தான் சொன்னார். அப்படியே நீங்கள் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த கை உறுப்பு தோண்டி அவர்கள் 1000 பேர் கூப்பிட்டு பார்ட்டி நடத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்துடைய பாத்திரங்களா எடுத்து மதுபானம் குடித்தார்கள், பாவம் செய்தார்கள். செவுத்திலே ஒரு கை உறுப்பு தோண்டி எழுதியது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய ஆட்சி இதோடு முடிந்து விட்டது. உன்னுடைய ஆட்சி இதோடு முடிந்து விட்டது. 31ஆம் வசனத்திலே வாசிங்க, 25 வாசிங்க. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே 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 தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, இந்த வருஷத்தின் அர்த்தமானது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றோ. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். வாசிங்க. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்செருப்பணியை தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஆமென். ராஜ்யம் வேற ஆளுக்கு மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்திற்கு உத்தரவாதம் எடுத்து நீ ஜெபிங்க. ராக்காலங்களை காட்சி தரிசனங்கள் எல்லாம் காட்டுவார். அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக அந்த அந்நிய பாசின் வரங்கள். புதிய ஏற்பாட்டிலே அந்நிய பாசை பேசினார்கள், பழைய ஏற்பாட்டிலே எழுத்தாக கர்த்தர் கொடுத்தார். அதையும் அந்த வெளிப்பாடாக இது அந்நிய பாசை தான். ஆமென். கர்த்தர் மாற்றினார், மாற்ற முடியும். உத்தரவாதம் கொடுத்து ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தால் மாற்ற முடியும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம்
நீங்கள் 15-16 சட்டத்தை மீறி நான் உள்ளே போகிறேன். தேவஜனங்கள் அழிப்பதற்கு சாத்தான் தேசத்திலே கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாங்கிறான். ஒருத்தன் அழித்துடுவோங்கிறான். சட்டத்தை மீறி எஸ்தர் உள்ளே போய் நான் செத்தாலும் சாகிறேன், இதான் உத்தரவாதம். ஆமென் சொல்லுங்க. நான் செத்தாலும் சாகிறேன், நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க. அது வசனத்தை வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் அல்லும் பகலும் புடியாமலும் புசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னார். செத்தாலும் சாகிறேன், இதுதான் தேசத்திற்காக உத்தரவாத ஜெபம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க. செத்தாலும் நம்ம சின்ன சின்ன காரியங்களா செத்து போறோம். லவ் பழியர்னா செத்து போயிடுறோம், துன்பம்னா செத்து போயிடுறோம். எதுக்கடா வாழ்றங்க? இங்கே பாருங்க, உத்தரவாதம். தேசத்தின் ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். உத்தரவாதம் எடுத்தார். இந்த அம்மா ஜெபித்தார். ராஜாவுடைய கண்களை தயவுடை செய்தது. தேசத்துக்கு விரோதமாக இருந்த ஆமான் செய்யப்பட்ட தூக்கு மரத்திலே அவனே விழுந்து செத்து போனான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. 2 இடத்துல அவர் ஜெபத்தை கேட்டார். எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபத்தை கேட்டுதான் ஆமானை தூக்கிலே போடப்பட்டார். தூக்கில போடப்பட்டது மாத்திரமல்ல, 2வது ராணி ஆனவருப்பு தன்னை தாழ்த்தி அந்தஸ்தை விட்டு ஜெபம் பண்ணினார். ராணி ஆயிட்டாங்க, மறுபடியுமே தரையில கீழ். அதுதான் தாழ்மையுள்ள ஜெபம். என்ன கேட்டாங்க தெரியுமா? செத்து போயிட்டாங்க, சட்டம் மாத்தலையே, சட்டத்தையும் மாத்தினார். மதமாட்ட தடை சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம்லாம் வரட்டும். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3 எழுதப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் அந்த அம்மா ராணி ஆன பின்பு, ஆமான் செத்த பின்பு கூட சட்டம் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமாக பல சட்டங்கள் இன்றைக்கு ஹோமர் செக்ஸ், அந்த பாவம் இந்த பாவம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பாவம் செய்துக்கலாம்னு சட்டம் கொண்டு வந்துட்டான். 8:3 மறுபடியும் போய் ஜெபித்தார், வேண்டுதலை கேட்டார். முத்திரை போடப்பட்டது, சட்டம் மாற்றப்பட்டது, உலகமெங்கும் கடந்து சென்றது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ராணி ஆயிட்டாங்க. மொர்தெகாய் பெரிய ராஜா மாதிரி உட்காந்துட்டாருங்க. ஆனால் சட்டம் மாற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் அந்தஸ்தையும் விட்டு ராணியான ஒரு சூழ்நிலையிலும் இறங்கி காணப்பட்டது. காரியம் மாறுதலாக முடிந்தது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவுகளிலும் தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வதாக 1 ராஜாக்கள் 18:1-2 இங்கு எலியா ஆகாப்பு ராஜாக்கு முன்பாக நிற்கிறார். ஆகாப்பு ராஜா இஸ்ரவேலிலே 7வது ராஜாவை இருந்த போதிலும் கூட அவன் ஒரு பொல்லாத மனிதனாக, விக்கிரவாளி வடிவால் செய்கிறவனாக, தேசத்தை பாவத்துக்குள்ளாக வழிநடத்தி தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தான். அந்த மனிதனுக்கு விரோதமாக நின்றார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 18:1-2. 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, ஆகாப்பு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அடுத்த வசனம் 18:1-2 1 ராஜாக்கள். அதே வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமாவினில் சமாரியாவில் கொடிதா இருந்தது. 1-2 வாசிங்க மறுபடியும். 18:1-2 அதே வசனம் வாசிங்க. இன்னொரு ஆள் வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. போதும். ஆகாப்புக்கு முன்பாக போய் அவன் நின்று தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய காரியங்களை வெளிப்பு. கர்த்தர் மலையை அடைக்க முடியும், மலையும் வரவைக்க முடியும், கொடுமையான பஞ்சத்தை மாற்ற முடியும். நீ பொல்லாப்பான காரியத்தை செய்தாய், விக்கிர வழிபாடு மக்களை வணங்க செய்தாய். அது நீங்கள் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில்
30-33 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அந்த ராஜா செய்த தேசத்தில் கொடுமையான பாவங்க. இஸ்ரவேல் எல்லாரையும் விபச்சார வேசித்தனங்கள் விக்கிர ஆராதனை பண்ண விட்டுட்டான். அப்படி அந்த கொடுமையான ராஜாவுக்கு விரோதமாக ஒரே மனிதன் எழும்பினார். அவர்தான் எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேவ சமூகத்திலே வந்து நின்றார். அநேக மந்திரவாதிகள் வந்தார். தேவன் யார் என்று சொல்லி 409 + 500 950 மந்திரவாதிகள், விக்கிரத்தோப்பு மந்திரவாதிகள், சாதாரண மந்திரவாதிகள் கர்த்தரே தேவன் என்று பலிபடத்தை செப்பனிட்டார். இடிந்த பலிபடத்தை அவர் மறுபடியும் செப்பனிட்டார். அவர்களுக்கு கூப்பிட்டார்கள், வரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே பலிபடத்தை செப்பனிட வேண்டும். ஒருவேளை இடிந்திருக்கலாம், குறைகள் பாவங்கள் இருக்கலாம், அதெல்லாம் செப்பனிட வேண்டும். புதிதாக அதற்கு பெயர் வைத்தார். என் தேவனே என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி அந்த வேளையில் ஜெபித்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு போட்டார். இந்த ஆகாப் ராஜா, ஆகா நீ எல்லாத்தையும் கொண்டு போட்டாய், உன்னையே நாளை தினத்தில் கொள்வாய் என்று சொல்லி ஏசப்பேல் தான் அவங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் எலியாவுக்கு சொன்னார், நீ ஈட்டி முனையிலே சாவாய், உன்னுடைய இரத்தத்தை நாய் நக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேசத்துக்கு விரோதமாக இருந்த அந்த ராஜா, ஒரே மனிதன், தேவ மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 18ஆம் அதிகாரம் 37-38 வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் போதும் தேவனுமா பரிசுத்தனா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அந்நிய அக்கினி அல்ல, தேவ அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது. இவங்க அந்நிய அக்கினியை கொளுத்திட்டு அலைகிறாங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். நெருப்பு பார் எல்லாரும் தான் செய்யறான். இறங்கி தேவன் யார் என்று காமித்தார். மந்திரவாதிகள்லாம் வெட்டி தள்ளினாங்க. நான் வெட்டி தள்ள வேண்டும், ஆவியில்னாச்சு ஜெபித்து அவங்களை ஆவியை கட்ட வேண்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாக்கோப்புக்கு விரோதமான இல்லை. பவுல் போ என்று சொல்லி அந்த குறி சொல்றாவை கட்டணுங்க. அந்நிய பாசை நிரம்பி கூட நாம் ஜெபிக்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன பிரகாரமாகவே தேவ மனிதர்கள் நாம் உத்தரவாதம் கொடுக்க நின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய பொல்லாப்பான ராஜாவின் கர்த்தர் அங்கிருந்து அகற்றி விடுவார். 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனமும் 38 வாசு பாருங்க. ஆகாப் கொல்லப்பட்டார், கீழே தள்ளப்பட்டார், அவருடைய இரத்தம் நாய்கள் நக்கியது. சொன்ன பிராரமாகவே நடந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. ஆமென். 35 வாசிங்க. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி விட்டார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கியது. ஆமென். தேசத்துக்கு உத்தரவாதம் எடுங்க. தேவ ஜனத்துக்கு உத்தரவாதம் எடுத்து ஊழியர்கள் தேவ ஜனங்கள் ஜெபிங்க. எவ்வளவு பெரிய ராஜாவும் காலி பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியா அடுத்து கடைசியா வாசிக்கலாம். உத்தரவாதம், சபைகளுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். இதற்கும் பல எதிர்ப்புகள் கடந்து வரும். நெகேமியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. மணிப்பூரிலே 250 ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கும் அங்கே நம்முடைய PM யாருமே போகவில்லை.
உத்தரவாதம் எடுத்து இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. வாசிக்கலாம், நெகேமியா 1:3-4 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், எருசலேம் அலங்கம் இடிபட்டதும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் தூக்கிட்டு உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இந்த இரவு வேளையிலே இரவும் பகலும் முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே தேசத்தின் உத்தரவாதத்துக்காக நெகேமியா நின்றார். தேசம் பூராம் அலங்கம் இடிபட்டு போய்விட்டது. ஆலயம் ஆராதனை நடக்கப்பெற பாவங்களை அறிக்கை செய்கிறார். நாம் ஜெபம் பண்ணோம், பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும். இங்கே உத்தரவாதம் எடுக்கிறார். அந்த உத்தரவாதத்துக்கு விரோதமாக முதலாவது எழும்பினவர் சன்பிளாத். அவர் பேருங்க சன்பிளாத். கிரேக்க மொழியிலே சின்பிளாத் என்று அவர் பேர் இருக்கிறது. என்னதுங்க? சின்பிளாத். சின்னா பாவம், பிளாத்துனா கீழ்ப்படியாமை. அவ்வளோ பெரிய எதிராளி. அந்த தேவனுடைய வேலையை செய்யக்கூடாது, தேவனுடைய அலங்கம் கட்டக்கூடாது, தேவனுடைய ஊழியம் நடக்கக்கூடாது. சில பேர் சன்பிளாத்து மாதிரி சபைகளே இருப்பாங்க. எந்த ஊழியம் நடக்கக்கூடாது, கோபம், எரிச்சல்கள், எப்போ பார்த்தாலும் சண்டை, சபை பிரியணும், ஒரு புது சபை ஓப்பன் பண்ணக்கூடாது, தானியல் ஜெபம் பண்ணக்கூடாது, முழுவதும் ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்களும் வரமாட்டாங்க, வர்றவங்களே தடை பண்ணுறது. இப்படி ஆவிகள் இருக்கும். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நமக்காக எழுந்து கட்ட உண்மையாகவே பாருங்கள், அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18-19 அந்த நல்ல வேலைக்காக எழுந்து நின்றாருங்க. உண்மை உள்ளவர்களாம் வந்து கரம் கோர்த்தார்கள். ஹல்லேலூயா. வாசிங்க 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டவும் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். அநேகர் வந்தாங்க. உண்மை உள்ளவர் வருவாங்க. இந்த எதிர்த்து நிற்கிற ஆவிகளா இருக்கத்தான் செய்யும். ஊழியத்தில் போராடுகிற ஆவிகள், நீ ஒரு சின்ன ஊழியம் செய்தாலும் கூட அதற்கு எதிர்த்து தான் நிற்பாங்க. ரியல் மோடி சண்டே கிளாஸ் பிள்ளைகளை தான் கூட்டிகிட்டு வந்தாருங்க. அதற்கு தூசிச்சிருக்காங்க. நீங்கள தகுதி இல்லாத ஆள். சண்டே கிளாஸ் கூட்டிகிட்டு வர்ற ஊழியத்தை அவர் செஞ்சார். ஆனால் அவர் சொந்து போகவில்லை. மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தார். மறுபடியுமாக அவருடைய மனைவி ஊழியம் செஞ்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உலகத்திற்கே பிரசித்தி பெற்ற சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக மாறினார்கள். பல எதிர்ப்புகள், போராட்டம் வரும். அதில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். தேசத்திற்காக நிற்க வேண்டும், ஜனங்களுக்காக நிற்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நின்று நீ ஊழியம் செய்யும்போது கர்த்தர் உனக்கான மக்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அது என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? நல்ல வேலை. ஆலயம் கட்டுற பணி, ஊழிய பணி என்ன வேலைங்க? நல்ல வேலை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3ஆம் அதிகாரம் 5 இது கர்த்தருடைய வேலை. ஊழியக்காரர்கள் எல்லாம் கவனிங்க. நீங்கள் சபைக்காக உதவி பண்ணுறது, சபையை கட்டுவது, எதையாவது செய்கிறீங்களா? ஒன்று நல்ல வேலை. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா 3:5 கர்த்தருடைய வேலை. அது வாசிங்க. வாசிங்க. ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென். இது என்னங்கன்னா ஆண்டவருடைய வேலையா. நிறைய பேர் கழுத்தை கொடுத்தாங்க. சில பேர் கழுத்தையும் கொடுக்கறது இல்லை, ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, சண்டை மட்டும் போடுவாங்க. ஆமென் சொல்லுங்க.
என்ன போடுவாங்க? பிரிவினை செய்வாங்க. இது கர்த்தருடைய வேலை. நல்லா கவனிச்சுங்க. இது ஆண்டவர் முன்னாடி பார்த்தீங்க 2:18 இது நல்ல வேலை, இது ஆண்டவருடைய வேலை. உங்களுக்கு கர்த்தர் உள்ளத்தில் என்ன பேசுகிறார் அதை செய்யுங்க. இதில் தடைகள் வரும், போராட்டம் வரும். நேற்று ஒருத்தருக்கு அதான் ஆலோசனை சொன்னேன். இல்லை எங்கள் வீட்டிலே அப்படி வீட்டாக தான் சத்துருன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் வீட்டாரே சத்துருதாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லலை. நீங்கள் எழுந்து தெய்வ சத்தத்தை செய்யுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க அப்படின்னேன். சரிங்க நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். எந்த ஒரு காரியத்தையும் கழுத்தை கொடுங்க. பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய வேலைகளுக்காக, ஆலய பணிகளுக்காக, தேவைகளுக்காக தேவ சத்தத்தை செய்யுங்க. எங்கெங்கேயோ போய் கழுத்தை கொடுக்குறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க போய். அடுத்து 6:3 பாருங்க. நெகேமியா 6:3 இது கர்த்தருடைய பெரிய வேலைன்னு இருப்பாருங்க. நீங்கள் செய்கிற காரியங்களும் சாதாரண நினைக்காதீங்க. ஊழியங்களில் இதற்கெல்லாம் சாத்தான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பான். ஊழியத்தில் ஈடுபடாமடி தடை பண்ணுவான். சன்பிளாத்து போன்ற தொபியா போல இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிட்டு கூட வருவான். பிரிவினை உருவாக்குவான். 6:3 வாசிக்கலாம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் பெரிய வேலைகளை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். மினக்கெட்டு போவான். கரைகளை தட்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென். தேவனுடைய ஊழியத்திற்கோ தேவனுடைய ஜபங்களுக்கோ இன்னும் தேவனுக்கு காரியங்களில் இது பெரிய வேலை. கர்த்தர் உங்களை நியமித்திருக்கான அதை செய்யுங்க. இல்லை என்றால் இன்னொருவரை நியமிப்பார். பாருங்க, அவர் நல்ல வேலைங்கிறார், இது கர்த்தருடைய வேலைங்கிறார், இது பெரிய வேலைங்கிறார். இதை சாத்தான் தடை செய்வான். இந்த உலகத்திலே எவ்வளோ பெரிய ஆபீசர் வேலையெல்லாம் இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. நீங்கள் கடையை ஓனராக இருங்க, அதாக இருங்க, எல்லா வேலை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது, கர்த்தருக்காய் ஊழியம் செய்வது, கர்த்தருக்காய் கொடுப்பது பெரிய வேலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரு உள்ளத்திலையும் பேசுவார். அது அவர் வேலை பார்த்துட்டு தான். அவர் ஒரு வேலை பார்த்தார், அவர் ஒரு அதிகாரி. அந்த அதிகார உள்ளத்தில் தயவுகளை செய்தார். சீட்டு கொடுத்தார், போற பணம் கொடுத்தார், ஆலயம் கட்டுவதற்கு ஆளுகளை கொடுத்தார், வண்டியை கொடுத்தார், கொத்தனார் வேணுமா, கார்பெண்டர் வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்தார். உத்தரவாதம் எடுக்க வேண்டும். தேசத்திற்காக மாத்திரமில்லை, ஜனங்களுக்காக மாத்திரமில்லை, பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமில்லை, தேவனுடைய ஆலயம் பரம்ப வேண்டும், சபை கட்டப்பட வேண்டும். அதற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சபையுடைய தேவைகள் என்ன? இதையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அவர் அப்படியாக பாவரிக்கை செய்து அந்த இரவிலே ஜெபித்தார். கர்த்தர் வாய்க்க பண்ணார். ஆனால் எதிர்ப்பு வந்தது. 4ஆம் அதிகாரம் 2:3 எழுதியிருக்கிறது. அந்த சன்பிளாத்தோட இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டாராம். அவர் பேர் கேசேம் இன்னொருத்தருங்க, தொபியாம் என்னும். அதை பின்வாங்கி போகிறவங்க இன்னும் 2 பேரை சேர்த்துக்கிடுவாங்க கூட. நீங்களும் வாங்கக்கா, நீங்களும் வாங்க என்ன அப்படின்னு சேர்த்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக, தேவ ஊழியத்துக்கு விரோதமாக நிற்பாங்க. கர்த்தரை அடித்தாருன்னா அவ்வளோதாங்க, அவர் தாங்கவே முடியாது. அமைதியாக இருந்தால் ஒன்றும் செய்ய விட்டுருவாங்க. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் எப்படி பாட்டு பாடலாம், அவர் எப்படி இது செய்யலாம், இவர் எப்படி ஜெபம் பண்ணலாம், நீ எப்படி சண்டே கிளாஸ் நடத்தலாம், நீயே ஒரு பாவி, பாவியிலே பெரும்பாவி, எந்த ஜெபத்துக்கு வர்றதில்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்கள், தேவஜனங்கள் சாபத்தை வாங்கி கூடக்கூடாது. சாபத்தை 3 பேருமே வாங்கிட்டாங்க. அதில் ஒருத்தன் செத்தே போயிட்டார். சன்பிளாத் விரட்டி விட்டுட்டார். அவருடைய கதை பயங்கரமான கதை. ஒருவன் ஆசாரியன் போல நடிக்கிறவனுக்கு போய் தன்னுடைய மகளை கொடுத்து மருமகனாகி விட்டார் என்று எழுதியிருக்கிறது, சம்பந்தியாகி விட்டார் என்று எழுதியிருக்கிறது. நெகேமியா அவரை தள்ளிவிட்ட உடனே அவன் செத்து போய் விட்டான் பின்பாக எழுதியிருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வீணாய் கோவப்படுவது, வீணாய் எரிச்சல் படுவது, வீணாய் காரியங்களை அவர்கள் எழுப்பினார்கள். 4:2 வாசிங்க. நெகேமியா 4:2.
அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? ஒரு நாளை முடித்திருவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன? அவனை பாருங்க, ஆளு 2 பேரும் சேர்த்துட்டாங்க பாருங்க, வாசுங்க. அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். டிஸ்கரேஜ் பண்றதுங்க, என்கரேஜ் பண்றது இல்லைங்க. நீ அப்படி இல்லை, நீ இப்படி இல்லை, என்கரேஜ் பண்ண. நீ ஊழி ஒண்ணுமே தெரியாது, உனக்கு பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணணும். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பாவங்களை செய்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், கோபப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் நெகேமியா திருச்சபைக்காக உத்தரவாதம் எடுத்தார், திருச்சபை மக்களுக்காக உத்தரவாதம் எடுத்தார். அவர் ஜெபித்தார், அலங்கம் கட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், செங்கல்லாம் கொண்டு வந்தாங்க, பணங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, தேவனுடைய ஆலயத்துக்குரிய பொருட்கள் தேவைகள் அலங்கரிக்கப்பட்டது, ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. கொடுக்குறவங்க கொடுங்க, செய்கிறத செய்யணும். ஆவியான என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கார். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதெல்லாம் செய்யாதீங்க. உத்தரவாதம், தேசத்திற்காய் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். சபை தேசத்தில் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். சபை சரியா இருந்தால் தான், சபையினுடைய ஊழியர்கள் நன்றா இருந்தால் தான் தேசம் சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நாம் ஜெபித்தாத்தான் தேவனாய் கர்த்தர் கேட்பார். அவ்வளவு பெரிய நல்ல ராஜா, அதை ஆண்டவர். அந்த ராஜா, இப்படி நல்ல ராஜாக்கள் நெகேமியால இருந்தது போலவே கர்த்தர் இந்த ஆண்டிலும் கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இதான் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. இந்த ராஜாவை வாழ வைத்தார். ஹல்லேலூயா. அலங்கம் கட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. யார் யார் எதிர்பார்ந்தார்களோ அவர்களால் விழுந்து போய் விட்டார்கள். 12ஆம் அதிகாரத்திலே எருசலேம் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது, ஆலயம்லாம் ஓபன் பண்ணப்பட்டது. இவங்க அந்நிய ஸ்திரீகளோடு பாவம் செய்ய ஆரம்பித்தாருங்க. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 28, 21, 30 அந்த சன்பிலாத், அந்த சின்பிலாத், அந்த பாவியான மனிதன், சபைகளுக்கு எதிர்பார்ந்தவன், ஊழியர்களுக்கு எதிர்பார்ந்தவன், ஆலயத்துக்கு விரோதமாக எதிர்பார்ந்தவன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணினவன், எதிர்த்து பேசினவர்கள் எல்லாமே தள்ளப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். வாசிக்கலாம் 13:28. யோயாதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபனுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனான சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையை தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஊழியத்துக்கு வந்து கலாட்டா பண்ணுறது, ஊழியத்தில் அப்படி ரொம்ப தீட்டுப்படுத்தினா சாபம் வந்துவிடும். சவிச்சிட்டார், தள்ளிவிட்டார் அவரை. உள்ளே இருந்துக்கிட்டே கலாட்டா பண்ணக்கூடாது. நான் செய்ததை நினைத்தருளும் என்று சொன்னார். கீழே வாசிக்கும் போது, நான் செய்ததை நினைத்து கூறும். நீங்க என்னென்ன செய்றீங்களோ நினைவு கூறும். வாசிக்க அந்த வசனத்தை. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அருமையான தேவஜனமே, நீ ஆலயத்திற்காக கொடுக்கிற, ஆலயத்திற்காக தாங்குகிற, ஊழியத்தை தாங்குகிற எல்லா காரியத்தையும் நினைத்தருளி கர்த்தர் உனக்கும், உன் பிள்ளைகளுக்கும், உன் குடும்பத்திற்கும், சபைக்கும் நன்மையை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இது என்ன சொல்றேன்னா, அந்த ராஜா ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவாக இருந்தார், சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு விரோதமாக எழும்பப்பட்டவர்கள் தள்ளப்பட்டார்கள், அவர்கள் செத்து போய்விட்டார்கள். ஆகவே தேவனுக்கு விரோதமாகவும், தேவராஜ்யத்துக்கு விரோதமாகவும், சபைக்கு விரோதமாக இருக்கிறவர்களெல்லாம் கர்த்தர் முறியடிப்பார். நீங்கள் தேசத்திற்காக உத்தரவாதம் எடுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சபையாரெல்லாம் உத்தரவாதம் எடுத்தார்கள் பரிசுத்தவான்களுக்காக.
ஏரோது கொல்லப்பட்டார். 2 பவுல், அந்த சாபங்கள்லாம் என் மேல வரட்டும், இஸ்ரவேலர் ரோமர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த துன்மார்க்கமான எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்பின சன்மார்க்கர், துன்மார்க்கர், இன்னும் பலவிதமான எதிர்ப்பாளர்களாம் முறியடிக்கப்பட்டார்கள். சாபத்தை எனக்கு வரட்டும் சுமந்து கொண்டார். தானியேல் ராக்காலங்களிலே ஜெபித்து தேசத்திற்காக வெளிப்பாடை சொன்னார். எத்தனையோ குறிய சொல்கிறாங்க, எத்தனையோ பேர் அந்நிய பாசை பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் டிவியில் பார்த்தீங்கன்னா அசுத்தாவி பேசும் பாருங்க, கிக்கினி கிக்கினி கிக்கினின்ட்டு சொல்லுவான் பாருங்க. ஒரு நாள் போ பிசாசுன்னு அதை கட்டினேன். இந்த ஜக்கி வாசுதேவை கட்டினது மாதிரி அதையும் கட்டினேன். அதுக்கப்புறம் அவன் 2 வாரமாக அவன் சொல்லவே இல்லை. மந்திரவாதிலாம் நீ வந்துடுவேன், நான் நம்ம ஜெபம் பண்ணி சொல்லுவோம், நீ தள்ளப்படுவாய், வேறொரு கையில் ஆட்சி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம வெளிப்பாட சொல்லுவோங்க, சோசியர் தான் சொல்லணுமா? ஆமென் சொல்லுங்க. எஸ்தர் நின்றார் உத்தரவாதத்திற்காக. ஆமான் தள்ளப்பட்டார், கொல்லப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆகாப் ராஜா தள்ளப்பட்டார், எலியா நின்றார். ஹல்லேலூயா. நெகேமியா நின்றார் உத்தரவாதம் கொடுத்து தேசத்திற்காக, சபைக்காக. சன்பலா தொபியாய் போன்றவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள், தேவசத்தை மாத்திரம் நிறைவேறியது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தையும் மறுபடியும் வாசிக்கலாம். சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவ சமூகத்தில் இந்த வேளையிலும் தேசத்திற்காக ஊக்கமாக உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்ண நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தரை எல்லாரும் சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். சிறைச்சாலைகள் முறியடிக்கப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரைட்டர்ஸ் ஜெபி. ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, 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 ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆமென் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் ஆமென். இரக்கத்தின் சிகரம் இயேசு மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளே நீரே. ஆமாண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நான் கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவரே, விசுவாசம் எல்லாம் நீர் ஆண்டவரே. அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திங்கற்ற வேதனை அறிந்து ஆமென். உதவிடும் தகப்பன்
கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya நேசா ஆமென் இரக்கத்தில் சிகரம் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்க ஆமென் இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரே ஆமென் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை திருநாமம் அறிந்தவர்கள் ஒரடன இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஹல்லேலூயா இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் இயேசு மகாராஜா எங்கள் நேசா ஆமென் இரக்கத்தின் சிகரம் முகம் நோக்கி பார்த்தவர்கள் தேசத்துக்காக உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா உம்முடைய திருநாமத்தை அறிந்தவர்களாக இயேசுடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஹல்லேலூயா இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் ஆமென் இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆமென் உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஸ்தோத்திரையா இந்நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே பேதுரு சிறைச்சாலையில இருந்தபோது அவனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஊக்கமாய் ஜெபித்தது போல உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே மாற்றுவீராக ஹல்லேலூயா தேசத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே சோத்திர 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 அதிகாரங்களும் அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக ஹல்லேலூயா கர்த்தாவே சோத்திரம் என்று தானியேல் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தது போல ஆண்டவரே சோத்திரம் உத்தரவாதம் கொடுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஜெபித்தது போல கர்த்தாவே சோத்திரம் ஒருவேளை தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக காட்சிகளை தரிசனங்களை ஆண்டவரே சொல்லி தேவா சோத்திரம் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே உத்தரவாதத்தோடு ஜெபித்தார் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய தேவ ஜனங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் ராஜாவுடைய சமூகத்திலே கடந்து சென்று தன் ஜீவனையும் பாராமல் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சோத்திர தேவ சமூகத்திலே ராஜாவுடைய சமூகத்திலே இரக்கம் பெற்றார் ஆண்டவரே ஹல்லேலூயா தன் ஜீவனையும் ஆண்டவரே சோத்திரம் பாராமல் தேவனுடைய சமூகத்திலே அப்பா சோத்திரம் உத்தரவாதத்தோடு கடந்து சென்ற எஸ்தரை போல ஆண்டவரே சோத்திரம்பா எங்களுடைய திருச்சபையுடைய சகோதரிகள் உத்தரவாதம் கொடுக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே தேவனுடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஹல்லேலூயா கிருபை கிருபை செய்வீராக ஹல்லேலூயா நெகேமியா ஆண்டவரே சோத்திரம் அலங்கங்களை கட்டுவதற்காக ஆண்டவரே சோத்திரம் 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 சன்பலாத்து ஆண்டவரே தொபியா இவர்கள் ஆண்டவரே சபை குழப்பினார்கள் தேவாலயத்துக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அவர்களெல்லாம் தேவனே சோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா அப்படிப்பட்டதான பொல்லாத ஆவிகளே ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே நிர்மலமாக்கும்படியாய் ஹல்லேலூயா யா ஷபரதர கலபரபா ஹல்லேலூயா கர்த்தாவே சோத்திரம் சபைக்குள்ளே ஆண்டவரே உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆத்மாவுக்கும் ஆண்டவரே சோத்திர 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 கர்த்தாவே தீமை செய்யாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக எங்களுடைய ஜெபம் மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே சோத்திர எங்கள் சபையில இருக்கிற அத்தனை பேர் ஆண்டவரே உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் ஆமென் மாறட்டும் ஐயா மாறுவார்களாக
ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நெகேமியா அலங்கத்தை கட்டினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நாங்கள் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய அலங்கத்தை நாங்கள் கட்டும்படியாக எங்கள் சரீரத்தை ஆண்டவரே ஒடுக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே கட்டுவீராக எங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை நீர் கட்டுவீராக அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒடுக்கி எங்களை ஆட்கொண்டு எங்களுடைய மாமிசம் வெளிப்படாமல் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியானுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் பொல்லாத கிரியைகளை எல்லாம் அகற்றி ஹalleluya ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல எங்களை மாற்றுங்க அப்பா இன்னும் ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் வருகிற இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம் கர்த்தருடைய பெரிய கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென் கரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர நீர் நீட்டுகிறதற்காக ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க நீ பெரிய காரியங்களை செய்வீராக வல்லமையும் மரக்கரமும் செய்கிற தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது ஹalleluya கர்த்தாவே ஸ்தோத்திரம் பராக்கிரமம் செய்வீராக மகத்துவமான காரியங்களை செய்வீராக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கிருபையாயிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்.